நேர்களே, தினம் தினம் தங்கம் விலையை பார்த்து நம்ம எல்லாருக்குமே தலை சுத்துது. அதுலேயும் அக்ஷய திருதியை வேற ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போவே நம்ம பர்ஸோட வெயிட்டை கனம் பார்க்க வேண்டிய அவசியமும் வந்துருச்சு. இப்படி தொடர்ந்து தங்கத்தின் விலை எகிற என்ன காரணம்? இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவை மட்டும்தான் காரணமா, இல்லை உலகளாவிய காரணமான்னு கேட்டால் விரல் நீட்டுறது எந்த பக்கம்? இதே அமெரிக்கா மற்றும் சீனா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த வர்த்தக மோதல் அப்படின்றத தாண்டி இந்த மோதல்ல இருந்து தப்பிக்கும் விதமாக அந்த இரண்டு நாட்டிலையும் நடக்கக்கூடிய தங்க வேட்டை தான் இதுக்கு பிரதானமாக காரணமாக சொல்லப்படுது. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அமெரிக்கா மற்றும் சீனாவின் தங்க வேட்டையால் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த 2025 தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு தெரியுங்களா? 26%. இன்னும் 4 மாதம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ள 26% என்ற அளவுக்கு தங்கத்தின் விலையானது உயர்ந்திருக்கிறது. இதுக்கு காரணமா ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்தும் சீனா தரப்புல இருந்தும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள். அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் தொடர்ந்து அதிரடியாக எடுத்து வரும் நடவடிக்கைகளால் அந்த நாட்டில் சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மற்ற நாடுகளுக்கு அவரால் சிக்கல்ன்றதை தாண்டி அவருடைய நாட்டிலுமே சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ந்து பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. 3 வருடங்களில் இல்லாத ஒரு வீழ்ச்சியை அமெரிக்க டாலர் மதிப்பு பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சிக்கலான தருணத்தில் இப்போ எப்படி நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்ற மாதிரி இருக்கும், அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஃபெடரல் ரிசர்வுக்கு தொடர்ந்து ட்ரம்ப் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமையை சீராக்க நீங்க எதுவும் முயற்சி பண்ணலன்னா அந்த ஃபெடரல் ரிசர்வோட தலைவராக நான் மாற்ற போறேன்னு அவர் மிரட்டல் விடுக்கவே அந்த இடத்துல முதலீடு பண்ண போறவங்களுடைய மனம் மாறி இருக்கிறது. தொடர்ந்து அமெரிக்காவில் பங்கு சந்தையிலும் சரி, பாண்டுகள் மீதும் சரி, முதலீடு பண்ணவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போனா அமெரிக்காவில் நம்மளுடைய முதலீடுக்கு பட்டநாமத்தை போட்டுருவார் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு முடிவுக்கே சில முதலீட்டாளர்கள் வந்ததும் தங்கத்தின் மேல அதிக அளவில் அவங்க முதலீடுகள் செய்வதை பார்க்க முடிகிறது. பிசிக்கலா தங்கத்தை வாங்குறதுன்றதை தாண்டி டிஜிட்டல்லையும் தங்கத்தின் மீதான முதலீடுகளை அமெரிக்கா தரப்புல இருந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது தங்கத்தின் மேல ஒரு பக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில இந்த பக்கம் சீனாவும் சும்மா இல்லைங்க, அமெரிக்காவை விட டபுள் மடங்கு ஒரு தங்க வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ சீனால என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் மட்டுமே 50 டன் தங்கத்தை வாங்கியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்ம பார்க்கும்போது 5 டன் வாங்கினாதான் முதல்ல தகவல் வந்துச்சு. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் மட்டுமே 50 டன் தங்கத்தை சீனா வாங்கியிருக்கு. கடந்த மார்ச் மாசம் 5 டன்கள் வாங்கியிருக்கு. இந்த ஏப்ரல் மாசத்து தற்போது வரை என்ன நிலவரம்னு முழுசா தெரியலனாலுமே சில தரவுகள் நமக்கு 10 டன் வரைக்கும் அவங்க வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்போதைய சூழலில் சீனாவோட மொத்த தங்க இருப்பு எவ்வளவு தெரியுமா? 2292 டன் என்ற அளவில் வச்சிருக்காங்க. ஸோ சீனா தரப்புல இருந்தும் தொடர்ந்து தங்கங்கள் வாங்க தங்கத்துக்கான டிமாண்ட் உலக அளவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் சீனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, டாலர்ல இந்த பரிவர்த்தனைகள்லாம் மேற்கொள்ளாம அவங்களுடைய நாணயமான யுவான் மூலமா இந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்றாங்க. தங்கத்தையும் வாங்கி குவிக்கிறதுனால இந்த பக்கம் டாலர் மதிப்பு இழக்குது, இந்த பக்கம் தங்க டிமாண்டும் அதிகரிக்குது, இங்க சீனாவும் தங்கத்தை சேமிக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்தியாவில் தங்கம் வாங்குறவங்கள தலையில கையை வச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்தியாவில் தங்கம் விலை ஏற்றத்திற்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் அக்ஷய திருதியை நெருங்கிட்டு இருக்கு. அக்ஷய திருதியினாலே நிறைய பேர் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டக்கூடிய சூழல்ல அதுக்கான டிமாண்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில ரூபாய் மதிப்பு தொடர்ந்து பலவீனமாகி கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. நாம அமெரிக்க டாலர் மூலமா தான் நாம இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அமெரிக்க டாலரே பலவீனமாயிட்டு இருக்கு. அதை சார்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ரூபாய் மதிப்பு இப்ப பலவீனம் அடையக்கூடிய சூழல்ல டிமாண்டும் சேர்ந்து இங்க தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்கு. அப்பப்போ இறங்குற மாதிரி பாவலா காட்டிட்டு மறுபடியும் ஒரு உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு தங்கம் விலை. இன்னைக்கு நடந்த விலையேற்றம் அதான் காரணம். இந்த 24 கேரட் 1 லட்சத்தை இவ்வளவு விரைவில் தொடரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிலையில 24 கேரட் 1 லட்சத்து தொட்டது இருக்கட்டும், இந்த 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையுமே மிக விரைவில் 1 லட்சம் ரூபாயை தொடும் என்று பயமுறுத்துகிறார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள். ஸோ இந்த அக்ஷய திருதியை வர்றதுக்குள்ள இப்பவே 74,000 வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் விட்டா 80,000 தொற்றுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இல்லத்தரசிகள் மட்டும் இல்லை, குடும்ப தலைவர்களுக்கும் இருக்கிறது, அரசுக்குமே இருக்கிறது. இந்த அளவுக்கு தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே போகிறது என்று. ஸோ வரும் நாட்களில் இந்த நிலவரம் எப்படி மாற போகிறது அப்படின்றத தாண்டி, ஆனால் உலக அளவில் ஒரு பேச்சு மட்டும் சொல்றாங்க. இப்போதைக்கு வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இந்தியாவின் குடும்பங்கள், குறிப்பாக இந்திய பெண்கள் தான் ரொம்ப லக்கி. தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் தான். அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு பெரிய ரிசர்வ் இருக்கு. கவர்மெண்ட் கிட்டையும் தங்கம் ரிசர்வ்ல இருக்கு, நம்மளோட இல்லங்கள்லையும் தங்கம் ரிசர்வ் இருக்கு. எல்லாருமே ஒரு சின்ன சின்ன அளவுலையா சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா? ஸோ இது ஒரு தரப்பினர் பாராட்டக்கூடிய அதே சூழலில் இன்னொரு தரப்பினர் வரும் நாட்களில் தங்கத்தை வாங்க முடியுமானே தெரியலப்பா, விட்டா எல்லாரும் செம்புக்கு தான் மாற போறோம் போல இருக்குன்னு கொஞ்சம் மிரட்டலான துணியிலும் பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ விலை எப்படி இருக்க போகிறது என்பதை வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலை புது உச்சத்தை தொட்டதால் அதிர்ச்சியடைந்துள்ள மக்கள் இனி குண்டுமணி தங்கம் வாங்குவது கூட கடினம் என கருத்து கூறியுள்ளனர். தந்தி டிவியிடம் மக்கள் பகிர்ந்த கருத்தை பார்க்கலாம். இல்லை, கோல்டு யாரும் சேவ் பண்ண முடியல. பிகாஸ் ரொம்ப டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ நல்ல நாள்லாம் வருது. இப்போ மேரேஜ் இருக்கோன்றவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அவங்க எப்படி அது மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எங்க கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் 20,000, 1 லட்சத்துக்கு 5 பவுன் எடுக்க முடியும். இன்னைக்கு 1 லட்சத்துக்கு போனா 1 பவுன் கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இதை வந்து மத்திய அரசு, மாநில அரசு இது நடவடிக்கை எடுத்து நகை விலையை வந்து குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை செய்ய முடியுமோ அதை செஞ்சா நல்லது. பொதுமக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து உதவியா இருக்கு, பெரும் உதவியா இருக்கு. முறை நாங்க வாங்கிட்டோம் 25,000 30,000 நாங்க வாங்கிட்டோம். இப்ப நாங்க 60-70 ரூபாய்க்கு நாங்க எடுத்து கொடுத்துருக்கேன். எடுத்தே ஒருத்தருக்கு நான் காசு செய்யறோம்னா வேணாஞ்சிட்டா, என் நகை தான் எனக்கு வேணுங்கிறாங்க. 70,000 ரூபாய் கடனை வாங்கி தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த நகை விலை குறைஞ்சா பெண்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். தங்கமெல்லாம் ஏறதை பார்த்தா உண்மையிலே ரொம்ப பயமாகவும் இருக்கு. இந்தியாவில் தான் தங்கம் அதிகமாக, நுகர்வோர் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம் இந்த விலையேற்றத்துக்கு. அரசாங்கம் என்ன செய்யணும்னா, முன்னாடிலாம் நில உச்சவரம்பு சட்டம் போட்ட மாதிரி இந்த தங்கத்துக்கும் ஒரு உச்சவரம்பு சட்டம் போட்டாச்சுன்னா மக்கள் நுகர்வோருங்கிறது அது ஒரு லிமிட்டாக வாங்கிவிடுவாங்க. இப்போ எல்லாம் உலகத்தில் ராக்கெட் தான் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட வேகமாக இன்னைக்கு ஒரு வேகமாக போகுதுன்னு சொன்னால் தங்கத்தின் விலை தான் அன்னைக்கு ரொம்ப வேகமாக. இந்த விலைவாசி ஏற்றத்தில் எத்தனை பவுன் போட முடியும்? பெண்கள்னாலே காலில் கூட கொலுசுக்கு தங்கத்தில் போடணும்னு நினைக்க கூட்டி ஆசைப்படுற காலத்தில் இனி வருங்காலத்தில் தாலிக்கு கூட தங்கம் போடக்கூட முடியாத சூழ்நிலை வந்துமோன்னு ரொம்ப அச்சமாக இருக்கு. நகையில கண்டிப்பா வாங்க, இருக்கிறத வச்சு வேணா வித்து வேணா திங்கிற போலே வாங்கலாம் முடியாது. பணக்காரங்க வாங்கலாம், இல்லாதவங்க என்னங்க சார் பண்ண முடியும்? விலை ஏற்றிட்டு அப்படின்னா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வந்து எப்படிங்க சார் வாங்க முடியும்? அதுக்கு கந்து வட்டி வாங்கணும், கடன் வாங்கி தான் அவங்க வாங்கி ஆகணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. பெண் வீட்டர் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து நகைக்கு பதிலாக இடமோ வீடோ வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து லைஃப் லாங் வரும். நகை வந்து ஒன்று விலை குறையணும்னா ஒன்று போராட்டம் நடக்கணும். அப்படியும் இல்லையா, நகை குறையிறதுக்கு உண்டான ஸ்டெப் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ யார் வந்து முன்னே எடுக்க வராங்க? அதனால நான் என்ன சொல்றேன்னா, பெண் வீட்டர் வந்து தயவுசெய்து நகையை பற்றி நினைக்காதீங்க. ஒரு வருஷம் நகை மேலே யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நகை வந்து 20,000 வந்துடும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.